ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன் குடும்பத்தை காப்பாற்றத்தான் வந்தேன். உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ சொல்லிக் கொடுக்கவில்லையா? நான் அப்பப்போ உன்னிடம் வந்து சொல்லும் விஷயத்தை நீ உன் குடும்பத்திற்கு சொல்வதில்லையா? எப்பொழுதும் எதற்காக உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் சில விஷயங்களை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்கிறார்கள்? நீ முதலில் சொல்லிக் கொண்டிருந்தாய். ஆனால் நான் இப்பொழுது சொல்லக்கூடாது என்று சொன்னவுடன் யாரிடமும் நீ எந்த விஷயத்தையும் வெளிப்படையாக பேசுவது கிடையாது. எது கேட்கிறார்களோ அதற்கு தேவையென்றால் பதில், இல்லை என்றால் வந்து விடுகிறாய். தங்கமே, உன் குடும்பத்தில் இருக்கும் அனைவரிடமும் சொல். உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் நடக்கும் எதையுமே வெளியில் சொல்ல வேண்டாம் என்று. உன் வீட்டில் சில திட்டங்களை தீட்டுகிறீர்கள். அது ஏதோ ஒரு ரூபத்தில் வெளியே தெரிந்து அந்த விஷயத்தை செய்யவே முடியாமல் ஆக்கிவிடுகிறது. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் எதுவாக இருந்தாலும் வெளியே சொல்லும் ஒரே ஒரு காரணம்தான். பொழுது போகவில்லை என்றால் ஓரிடத்தில் அமர்ந்து கொண்டு குடும்பத்தை பற்றி பேசுவது அது எவ்வளவு பெரிய தவறு என்பதை நீங்கள் இன்னுமா புரிந்து கொள்ளவில்லை? வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்த பிறகுமா இன்னும் அதையெல்லாம் நிறுத்தவில்லை? தங்கமே, இனி எந்த இடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ பேச வேண்டாம். மற்றவருடைய வாழ்க்கையில் நடக்கும் விஷயத்தையும் பேச வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் விஷயத்தையும் பேச வேண்டாம். என்ன நடக்கிறதோ அது நடக்கட்டும். நீ பேசுவதினால் எதுவுமே மாறாது. எப்பொழுது மற்றவரிடம் உன்னுடைய வீட்டில் இருக்கும் விஷயத்தை நடப்பதை நீ சொல்லாமல் இருக்கிறாயோ அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். உன் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் சொன்னால் எதுவும் தப்பல்ல. எல்லாம் மாற்றிக்கொள்வார்கள் தங்கமே. நான் சொல்லும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் மாற்றிக்கொண்டாலே எல்லாமே உங்களுக்கு நல்ல முறையில் நடக்க ஆரம்பித்துவிடும். உங்களுக்கு பின் என்ன நடக்கிறது என்பது உங்களுக்கு நிச்சயமாகவே தெரியாது. ஆனால் உனக்கு பின் என்ன நடக்கிறது என்பது எனக்கு நல்லா தெரியும். அதனால்தான் அப்பப்போ வந்து உன்னிடம் அனைத்து விஷயங்களையும் சொல்கிறேன். அதற்கான தீர்வையும் உனக்காக நான் காட்டிக்கொண்டே இருக்கிறேன். நான் என்னுடைய குழந்தைக்காக அனைத்து விஷயங்களையும் செய்வேன். அதற்காக நீ எது செய்தாலும் பார்த்து கொண்டு இருப்பேன் என்று நினைக்காதே. தவறு செய்தால் தட்டி கேட்பேன். நீ நல்லது செய்தால் தட்டி கொடுப்பேன் தங்கமே. உன் குடும்பத்தில் இருக்கும் அனைவரிடம் சொல். இங்கு வீட்டில் பேசுவது, குடும்பத்தில் நடப்பது வெளியில் எந்த காரணத்திற்கொண்டும் போகக்கூடாது. அது போனால் நம்முடைய குடும்பத்திற்குத்தான் பிரச்சனை என்று சொல். திருத்திக் கொள்வார்கள். உனக்காக நான் இருக்கிறேன். எந்த நாளும் உனக்காக மட்டுமே நான் இருக்கிறேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.